சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்கள்ல எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு பணிகள் முறையாக நடத்தப்படாததால் வரைவு வாக்காளர் பட்டியல்ல பல்வேறு குளறுபடிகள் இருக்கும் என கூறப்படுது. தமிழகத்தில் 2026 ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருது. அதன்படி ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் சுமார் 68,000 பேர் மூலம் வீடு வீடாக சென்று அதற்கான படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டு இருக்கு. தமிழகத்தில் இப்பணிகள் 100% முடிந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. ஆனா சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்கள்ல எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு பணிகள் முறையாக நடக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதனால வரைவு வாக்காளர் பட்டியல்ல பல்வேறு குளறுபடிகள் இருக்கும் என கூறப்படுது. கணக்கெடுப்பு படிவங்கள் பல இடங்கள்ல உரிய வாக்காளர்களிடம் வழங்கப்படவில்லைனோ, ஓட்டுச்சாவடி அலுவலர்களிடமிருந்து படிவங்களை மொத்தமாக வாங்கி அவற்றை பூர்த்தி செய்து அரசியல் கட்சிகளின் ஏஜென்ட்களை ஒப்படைப்பதாகவும் கூறப்படுது. வாக்காளர் பட்டியலில் இருந்து சுமார் 50 லட்சம் பேர் நீக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. முறைப்படி கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறாமல் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாக இருப்பதால் இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி மாதம் வெளியிடும் வரை புதிய வாக்காளர்கள் சேர்ப்பு பணியில தமிழகம் கட்சி ஆர்வம் காட்டும்னு தெரியுது.